ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். இவ்வாறு முறையமிட்ட தேவர்களையும் பூமாதேவியையும் நோக்கி கஞ்சன், ஜராசந்தன், துரியோதனன் போன்ற அதர்மவாதிகள் அனைவரையும் வதை செய்து பூமியுடைய பாரத்தை குறைத்து தர்மத்தை தழைக்க செய்து நல்லவர்களுக்கு வாழ்வு கொடுத்து தேவர்களாகிய உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கும் மகாபாரதத்தை நடத்தி முடிப்பதற்கும் நான் பூவுலகில் வந்து பிறந்து ஆயருடன் வளர்வேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார் திருமால். பின்பு கைலேயங்கிரி எழுந்தருளிய திருமால் ஈசரை வணங்கி சொல்லுவார், சுவாமி, பூவுலகில் கஞ்சன் என்கின்ற மாபாவி செய்யும் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்களும் பூமாதேவியும் என்னை நோக்கி முறையமிட்டார்கள். அதனால்தான் தங்களிடத்திலே ஓடோடி வந்தேன் என்று கூறினார் திருமால். அப்போது ஈசர் கூறுவார், நானும் இம்முறையத்தை கேட்டிருக்கின்றேன். எனவே கஞ்சனை கொல்வதற்கு உண்டான உபாயத்தை பாருங்கள் மாயவரே என்று கூறி அருளினார் ஈசர். பூவுலகில் வாழும் மனிதர்களின் செயல்முறைகள் இறை தர்ம வழியிலே அமையுமானால் அதற்கு உரிய பலனான நல்வாழ்வு இறைவனால் மனிதர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுபோல மனிதர்களின் சொல்லும் செயலும் அதர்ம வழியிலே இருக்குமேயானால் அவனை வதைப்பதற்குரிய வியூகமும் இறைவனால் வகுக்கப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் அடுத்தவரின் வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கும் எந்த ஒரு சொல்லையும் செயலையும் செய்யக்கூடாது. கஞ்சனை கொல்வதற்கான வியூகம் கைலேயங்கிரியிலே வகுக்கப்படுகிறது. இதன்படி தொடர்ந்து நடக்கவிருக்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் ஏற்கனவே வியாகரர் கூறியிருக்கின்றார். அவர் கூறியவை அனைத்தும் மேரு மலையிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. வியாகரருடைய கூற்றுப்படி நாராயணர் மனிதனை போன்று பூமியில் பிறந்து பாரதத்தை நடத்தி பார்த்திபனாகிய அர்ஜுனனுக்கு தேரோட்டி அதிக பலம் வாய்ந்த ஜராசந்தனையும் அவனை சார்ந்த பல அசுரர்களையும் கொன்று பாரதத்தையும் முற்றுவிப்பார். மேலும் தெய்வகியும் ரோகிணியும் நாராயணர் நமக்கு மகவாய் உதிப்பார் என்று மகாவரனாகிய ஈசர் கூறியிருக்கின்றார். அதன்படி விரைவில் அவர் அவதரித்து நம்முடைய சிறையை மாற்ற வேண்டும் என்று கஞ்சனுடைய கொடுமைகளை அனுபவித்து கொண்டே சிறையில் தவமாக இருந்து வாடுகின்றார்கள். எனவே என்னை பூமியிலே பிறவி செய்ய வேண்டும் என்று திருமால் ஈஸ்வரிடத்திலே கூறுகின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.